நேற்று சென்னை பனையூரில் உள்ள நடிகர் விஜயின் அலுவலகத்தில் ரசிகர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இதற்காக நேற்று காலையில் இருந்தே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நடிகர் விஜயை நேரில் சந்திக்க குவிந்தனர். அவர்களுக்காக நடிகர் விஜய் கமகமவென பிரியாணியை தயார் செய்து சர்ப்ரைஸ் விருந்து ஒன்றையும் ஏற்பாடு செய்திருந்தார். தன்னை காண வந்த ரசிகர்களை தனக்காக காத்திருக்க வைக்காமல் முதலில் சாப்பிடச் சொன்ன விஜய் அவர்கள் சாப்பிட்டு முடித்த பின்னர் பனையூரில் உள்ள தனது அலுவலகத்துக்கு இன்னோவா காரில் வந்தார். வெள்ளை சட்டை, ஜீன்ஸ் பேண்ட் என மாடர்ன் அரசியல்வாதி போல் வந்திறங்கிய விஜய்க்கு அங்கு இருந்த ரசிகர்கள் கரகோஷம் எழுப்பி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து ரசிகர்களை பார்த்து கையசைத்தவாறு அலுவலகத்திற்குள் வந்த விஜய் அங்கிருந்த தனது ரசிகர்கள் ஒவ்வொருவராக அழைத்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமின்றி அவர்களுக்கு 2 முக்கியமான விஷயங்களையும் சொல்லியுள்ளார். அது என்னவென்றால், முதலில் குடும்பத்தை பாருங்க, தொழிலை சரியாக கவனிங்க, அதன் பிறகு வருமானத்தில் 1%, 2% ஒதுக்கி மக்கள் நல பணிகளை செய்யுங்கள், அதிகம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று கூறிய விஜய் தயவு செய்து இனிமேல் தனது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். மொத்தமாக 2 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் 500க்கும் மேற்பட்ட ரசிகர்களுடன் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக்கொண்டாராம் விஜய். இதனிடையே வாரிசு படத்தின் ரஞ்சிதமே பாடல் காட்சியில் வரும் ஸ்டெப் ஒன்றையும் போட்டு அங்கு கூடியிருந்த ரசிகர்களை குசிப்படுத்திய தளபதி பின் காரில் கிளம்பி தன் வீட்டுக்கு சென்றுவிட்டார். இதையடுத்து அங்கிருந்து கிளம்பிய விஜய் வெளியே தன்னை பார்க்க கூடியிருந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்துவிட்டு சென்றார். அடுத்த வருடம் பொங்கலுக்கு வாரிசு படம் ரிலீஸ் ஆகும் நிலையில் அது பற்றி எதுவும் விஜய் பேசவில்லை என்றும் கூறப்படுகிறது.